ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு அழகான குட்டி ஸ்டோரி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இல்லை எனக்கு முயல் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு அழகான அடர்ந்த காடு. அங்கே மான் முயல் ரெண்டுமே செம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க. எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, தண்ணி குடிக்க போகலாமா அப்படின்னு மான் கேட்கும். சரி வா, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு முயல் அதுக்கு தெரிஞ்ச குளத்துக்கு கூட்டிகிட்டு போகுதுங்க தண்ணி குடிக்கிறதுக்காக. அங்கே பார்த்தா ஒரு வேடன் அம்போடு நின்றுட்டுருக்காரு. அவரை பார்த்ததுமே ரெண்டும் ஒளிஞ்சுக்குச்சு. ஆமாம், இவங்கெல்லாம் ஏன் எப்போ பார்த்தாலும் நம்மளை அட்டாக் பண்ணுறதுலையே இருக்காங்களே, நம்மனால அவங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு மான் கேட்கவும், இன்னொரு பக்கம் புலியோட உருமல் சத்தம் கேட்டதும் வேடன் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாருங்க. ஆமாம், ஏதோ ஒரு கேள்வி கேட்டியே, அது திரும்பவும் கேளு அப்படின்னு முயல் சொல்ல, எப்போ பார்த்தாலும் இந்த மனுஷங்கெல்லாம் நம்மள மாதிரி மிருகங்களை அட்டாக் பண்ணுறதுலையே இருக்காங்களே, நம்மனால அவங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு திரும்ப கேட்க, இப்போ சொல்கிற மானே நல்லா கேட்டுக்கோ. ஒரு கிளாஸில் எல்லா சின்ன குழந்தைங்களும் ஒரே லாங்குவேஜ் பேசுகிறவங்க. ஆனால் அவங்களோட கிளாஸ் டீச்சர் வேறு லாங்குவேஜ் பேசுகிறவங்க. இந்த குழந்தைங்க பேசுகிற லாங்குவேஜ் அவங்களுக்கு புரியவே புரியாது. அதனால் ஏதாவது ஒரு குழந்தை எந்திரிச்சு நின்று இதை சொல்லணும்னு நினச்சா கூட அந்த டீச்சருக்கு கண்டிப்பாக அது புரியாது. அந்த குழந்தை தலையில் 4 தட்டு தட்டி பேசாமல் கீழே உட்காருன்னு சொல்லிடுவாங்க. நம்மளும் அதே மாதிரி தான். அந்த வேடன்கிட்ட நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே நம்மள அவன் முடிச்சிருவான். இங்கே லாங்குவேஜ் தான் பிரச்சனை, நம்ம பேசுகிறது அவங்களுக்கு புரியாது, அவங்க பேசுகிறது நம்மளுக்கு புரியாது அப்படின்னு முயல் சொல்லவும், அப்போது புலி சிங்கம் இதையெல்லாம் பார்த்தா மட்டும் ஏன் இவங்க பயந்து ஓடிடுறாங்க அப்படின்னு மான் கேட்க, அதுவா, புலி சிங்கம் இதெல்லாம் அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் மாதிரி. சின்னதாக அவங்களோட சவுண்டு கேட்டால் கூட டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி சைலண்ட் ஆயிடுறாங்களோ அதே மாதிரி தான் புலி சிங்கம் இதெல்லாம் சவுண்டு கொடுக்கறதுக்கு முன்னாடியே வேடனும் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுவான், நம்மளும் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுவோம். அதில் கொஞ்சம் மிஸ் ஆகி ஏதாவது சிக்கிட்டோம், அவ்வளோதான், நம்ம சோலி முடிஞ்சு. தண்ணி குடிக்கலான்னு தானடா வந்தேன், ஒரு சின்ன டவுட்டு கேட்க போயா இவ்வளோ பேச்சு பேசின அப்படின்னு மான் கேட்கவும், சரி விடு விடு, உனக்கும் எனக்கும் ஒரே லாங்குவேஜ் தானே, நான் பேசுகிறது தான் உனக்கு புரியுமே, நீ பேசுகிறது தான் எனக்கு புரியுமே, அப்புறம் என்னவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்படி தாங்க எல்லா இடத்துலையும் நிறைய நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. ஒரு சில இடத்துல அவங்க நல்லவங்களாகவே இருந்தால் கூட அவங்க பேசுகிற லாங்குவேஜ் புரியாதனாலேயே அவங்கக்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே வச்சுருப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் செல்ல குட்டீஸ்.